அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு கோயமுத்தூர் நம்ம சேரன் மாநகரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இது 2 வீடுமே விற்பனைக்கு தாங்க. அருமையான வீடுங்க. இது சேரன் மாநகர்லேருந்து விளாங்குறிச்சி போகிற அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. 2 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க 2யுமே. ஆனால் சைட்டு மேற்கு பார்த்ததுங்க. பாருங்கள், இந்த லேண்ட் ஏரியா 55க்கு 22 என்ற சைஸ்லையும், அதாவது 2.85 சென்ட், 3 சென்ட்டுக்கு 70 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கம்மிங்க. அதாவது டோட்டல் பில்டப் ஏரியா 1988 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீடை ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டோர், மெயின் டோர் மெட்டல் டோரு, அவ்வளோ சூப்பராக டிசைனாக போட்டு இது பண்ணியிருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்பும், நடந்து நம்ம போகிறதுக்காக ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. பாருங்கள், போர்ட்டிக்கோக்கு வர போகிறோம். இந்த போர்ட்டிக்கோ வந்துட்டோங்க. நல்ல போர்ட்டிக்கோ நல்ல பெரிய சைஸாக இருக்குது. கார், அருமையான கார், பெரிய கார் நிறுத்தலாம். 6-7 டூ வீலரும் நிறுத்திக்கலாங்க. அதிலே வாட்டர் சம்ப் இருக்குது. 15,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. போர் இருக்குங்க. போர் நல்ல தண்ணி, அருமையான தண்ணி, ஸ்வீட் வாட்டராகவே இருக்குது. போர்ட்டிக்கோ சைஸ் 18:3 16 என்ற சைஸில் இருக்குது. பாருங்கள், போர்ட்டிக்கோ வால்லாம் அந்த டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 11 அடி 12 அடிக்குமே ஒட்டியிருக்காங்க வாலில். அந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலையும் நல்ல ஹெவி டியூட்டி டைல்ஸ் கார் பார்க்கிங்காக இது பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பாருங்கள், ஃபால் சீலிங், ரூப்லாம் ஃபால் சீலிங் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்டெப்ஸு லாபம், படி லாபம் அந்த அமைப்பில் இந்த படியை வச்சு கட்டியிருக்காங்க. மெயின் டோரும் பாருங்களேன், சூப்பரான டோரு போட்டு சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடு கிளாஸ் போட்டு நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. நல்ல டோருங்க. இதெல்லாம் நல்ல விலை உயர்ந்த டோர் தான் இது எல்லாமே. பாருங்கள், நம்ம மெயின் ஹால் வரவேற்பறைக்கு வந்துட்டோம். ஹாலுடைய சைஸ் 17க்கு 19. பாருங்கள், டிவி கேபினட்ஸ், அந்த டிவி யூனிட் நல்லா பெருசாக இருக்குங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய டிவி யூனிட். அதிலே கீழே புலவர் கேபினெட், மேலே அந்த வால் கேபினெட், பூசா ரூம் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே லேண்டிங், மிட் லேண்டிங் அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் நல்லா காற்றோட்டமாக சன்னெல்லாம் பெரிய பெரிய சன்னெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க, நம்மளுக்கு கிச்சனுக்கு போவோம். கிச்சனை பாருங்களேன். கிச்சன் சைஸ் அதுவும் நல்ல பெரிய சைஸ் தாங்க. 8க்கு 16, அதாவது கிச்சன் வித் டைனிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் பார்த்தீங்களா, எல் டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிரேன் நைட் போட்டு 2 அடி அகலம், சிங்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலேயும் பாருங்கள், லாப்ட் கபோர்டு, ஸ்டோரேஜ்க்கு எந்த இதுவுமே குறையுமே இல்லைங்க. எவ்வளோ வேணாலும் ஸ்டோரேஜ் வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பேசன், சிமினி பாருங்கள், புகை எதுவுமே வெளியில் வராது. அழகான பெரிய நல்ல விலை உயர்ந்த கும்மி, நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு ஒரு பைப்பு பாருங்கள். இந்த கிச்சன் கேபினட்ஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம பொருள்கள்லாம் உள்ள தட்டுக்கிட்டு எல்லாமே வச்சு எடுத்துக்கலாம். கரண்டி எல்லாமே நல்ல விலை உயர்ந்த பொருள்கள் இது. அந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியானதுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ சாஃப்டாக செஞ்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் போட்டு நல்ல விலை உயர்ந்த பொருளே எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பெட்ரூமுக்கு போக போகிறோங்க. இப்போ நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கக்கூடிய அந்த பெட்ரூம் 10க்கு 8.5 சைஸில் வித் அட்டாச்சோடு இருக்குங்க. அட்டாச்சு பாத்ரூம் 4.5க்கு 5.5. பாருங்கள், அட்டாச்சு பாத்ரூம் 4.5க்கு 5.5. பாத்ரூமில் எல்லாம் நல்லா டைல்ஸ்லாம் சூப்பராக ஒட்டியிருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் வாஷ் பேசன் எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2க்குமே அங்கே பைப்பு, நல்ல பைப் இருக்குங்க. பார்த்தீங்களா, மேலே சீலிங்லாம் ஃபால் சீலிங் அவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க.
லைட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட லைட்டு, எல்லா லைட்டுமே நல்ல விலை உயர்ந்த லைட்டு. ஸ்டெப்ஸும் பாருங்கள் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து இன்னர் படி, வீட்டுக்குள்ளே இருந்து போகிறதுனால இன்னர் படி வச்சு எஸ்எஸ்சில் கைப்பிடி வச்சு கிளாஸ் எல்லாம் அதில் ஃபிட் பண்ணி விட்த்து நல்லா அகலம் இருக்கிறதுக்காக சைடுலேயே அந்த படியினுடைய எண்டு சைடுலேயே அதை ஃபிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு திக்னஸ்ஸு கேப்பு கிடைக்கும். பாருங்கள் மேலே வந்து அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே பாருங்கள் இந்த லிவிங் ஹால் வந்து 12:30 10ங்கிற சைஸில் இருக்குங்க. பாருங்கள் அந்த படியெல்லாம் இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த பெட்ரூமுக்கு வந்துட்டான். இதுவும் நல்ல 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதாவது இந்த பெட்ரூம் வந்து 17க்கு 15, அதாவது 17க்கு 16 தாங்க, கொஞ்சம் கம்மி. 17க்கு 16 என்ற சைஸில் வித் அட்டாச்சு 4 அடிக்கு 10 அடி அட்டாச்சு பாத்ரூமும். பாருங்கள் இங்கேயுமே உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குங்க. பெட்ரூமுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது. பாருங்கள் இப்போ பாருங்கள், வாட்ரோப் இருக்குது. அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. வாட்ரோப் வந்து பாருங்கள் ஒரு 5 இது மாதிரி 5 பீரோலுக்கு சமமான வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்ரு வச்சு படிக்கிறது மாதிரி அதில் இருக்காங்க. அதுலேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க. அங்கே ஒரு விண்டோ இருக்குது, காற்றோட்டமான இடம் தாங்க. பெட்ரூம் எல்லாமே நல்ல மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் தான். 17க்கு 16 என்ற சைஸில் பார்த்தீங்களா. இங்கேயும் சீலிங், ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிசைன் கொடுத்து பக்காவாக இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் வரோம். இந்த பாத்ரூம் பாருங்க 4க்கு 10 என்ற சைஸில் நல்லா வெஸ்டர்ன் டைப் வச்சுருக்காங்க. வாஷ் பேசன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாஷ் பேசன் இருக்குது, வெஸ்டர்ன் டைப்பு. உப்பு தண்ணி நல்ல தண்ணிக்கு 2 பைப் இருக்குது. வால் சீலிங் ஃப்ளோவர் இதெல்லாம் அவ்வளோ பாருங்கள், அப்படியே பேர்ட்ஸ் பறக்கிறது மாதிரியே, பறவைகள் பறக்கிறது மாதிரியே அந்த டைல்ஸில் அவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. வரோம் அப்படியே வந்துட்டு அடுத்த பெட்ரூமையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூமும் நல்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. அதுவுமே 17க்கு 16 என்ற சைஸில் தான் இருக்குது. அது அட்டாச்சு நல்ல பெரிய பாத்ரூமுங்க. பாருங்கள் நம்ம இந்த பெட்ரூமில் நல்ல மாசாக இருக்குது. பார்த்துங்களா இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் வாட்ரோப் அவ்வளவு ஒரு 5 வாட்ரோப், 5 பீரோலுக்கு சமமான கொள்ளளவு உள்ள அந்த வாட்ரோப் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலேயும் பாருங்கள் லாஃப்ட் கபோர்டு இருக்குது, சன்னல் காற்றோட்டமான சன்னல். பாத்ரூமே இது வந்து பெரிய பாத்ரூமுங்க, 8க்கு 8 என்ற சைஸில் இருக்குது. பாருங்கள் கம்ப்யூட்டர் குழந்தைய படிக்கிறதுக்காக கம்ப்யூட்ரு வச்சு அங்கே படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி யூனிட் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பொருள்களுமே வச்சு எடுக்கிற மாதிரி ட்ரா அந்த பாருங்கள், அதில் எல்லாமே 2 இது இருக்குங்க ட்ரா. அதில் வேண்டிய அளவு வச்சுக்கலாம் பொருள்கள்லாம் படிக்கிறவங்க. இதில் நல்ல பாட்ஸ் லைட் இதெல்லாம் கொடுத்து லைட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காங்க. அந்த ரூம் எல்லா ரூமுக்குமே, பெட்ரூமு கிச்சன் எல்லாத்துக்குமே பாருங்கள். ஸ்டோரேஜ்க்கும் பார்த்தீங்களா எவ்வளவு இந்த வால் கேபினட்ஸ், டால் கேபினட்ஸ், புலோவர் கேபினட்ஸ் இதெல்லாம் இது பண்ணி சூப்பராக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் முக்கியமான பொருள்கள்லாம் இந்த ட்ராவை இழுத்து உள்ளே வச்சு பூட்டிக்கிடலாம். அதிலே சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்குது. ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறது இருந்தாலும் உங்களை நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே ட்ரெஸ் மாற்றி கிளாஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வெள்ளை உயர்ந்த பொருள் பாருங்களேன். இப்போ பாருங்கள் அந்த திறந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை திறக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி நம்ம லைட்டாக கையெடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதுவே போய் மெதுவாக அப்படியே க்ளோஸ்ட் ஆகிருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸுகள்லாம் வச்சுட்டு போவாங்கள்ல, நம்ம மெதுவாக தள்ளிட்டு போனோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக் அந்த ஏர்போர்ட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியே
அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் எல்லா பெட்ரூம்லேயுமே சேஃப்டி லாக்கர் மாதிரி நீங்கள் சேஃப்டியாக ஏதோ ஒரு முக்கியமான பொருள்களை வந்து ட்ராவல் வச்சு எடுக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் டேரேஸ் போகிறதுக்காக, அதாவது மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக இப்போ நான் வரப்போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்களா மேலையெல்லாம் அந்த ஸ்பாட் லைட்டெல்லாம் எப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். பேனுன்னு எல்லாமே போட்டு அவ்வளோ சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு மேலே போய் பார்க்க போகிறோம் மொட்டை மாடிக்கு பாருங்கள். இந்த வீடு வந்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்களா, எல்லா ரெஸ்ட் ரூம்லையுமே நல்ல நீட்டாக விலை உயர்ந்த பொருள்கள் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போக போகிறோம் பாருங்கள். மேலே போய் இது பார்த்தோன்னா இது ஒரு பால்கனி. இந்த பால்கனியினுடைய சைஸ் வந்து 8x 8 தாங்க. இதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வெஸ்ட் சைடு இருக்குது பால்கனி. அவ்வளோ பிரமாதமாக பாருங்களேன். இங்கேருந்து எல்லாமே நல்லா காற்றோட்டமாக இருக்கும். இங்கேயும் போய் பிள்ளைகள் வந்து வெளியிலேருந்து படிக்கலாம், நல்ல இடங்க. பார்த்தீங்களா, கிளாஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி சேஃபாக இருக்குது. அந்த ஹைப்ரிலாம் வச்சு ஒரு 4 அடி 5 அடிக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அதை வந்து இது பண்ணால் சேஃபாக இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் எல்லா இதுகளையும் ரூம்களையும் பார்த்துட்டோம். 2 பெட்ரூமை பார்த்துட்டான், 2க்கும் அட்டாச்சடை பார்த்துட்டான், அங்கே உள்ள இன்டீரியர் ஒர்க்கை பார்த்துட்டான். இப்போ இப்படியே நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக பாருங்கள். இது மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த டோரு, எல்லா டோருமே விலை உயர்ந்த டோரு தான், சூப்பரான டோரு பாருங்கள். நம்ம மொட்டை மாடிக்கு போக போகிறோம். இந்த அக்சஸ்லேருந்து படி இந்த வெளியில் இந்த இடத்துல மட்டும் வெளியில் இருந்து போகிறது மாதிரி எம்எஸில் ஹைன் பார் கொடுத்து கிராஸ் சப்போர்ட் அடித்து சேஃபாக அப்படியே நம்ம போயிடும். மேலே போய் பாருங்கள். மேலே எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபியூச்சரில் வேணும்னா இன்னொரு மாடி எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ளே காலம் ஸ்டார்டர் பார் வச்சு காங்கிரீட் போட்டு நீட்டாக அந்த கைப்பிடி பாராபிட்னு சொல்லக்கூடிய கைப்பிடி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் 2 சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், ஒன்று நல்ல தண்ணிக்கு ஒன்று உப்பு தண்ணிக்கு. இந்த குடும்பத்துக்கு போதிய அளவுக்கு மேலே ஏற்றி சப்ளை பண்ணுறது மாதிரி அதுக்கு பில்லர் போட்டு ஸ்லாப்பு போட்டு அது மேலே வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சும்மா ஆங்கில் போடுவாங்க, நாளடைவில் தண்ணி போது அது வந்து துருப்பிடிச்சு கெட்டு போயிடுது. அப்படி இல்லை, பில்லர் பீம் போஸ்ட்டு போட்டு அது மேலே அந்த வாட்டர் டேங்கு இருக்குதுங்க, சேஃபாக இருக்குது பாருங்கள். எல்லா போஸ்ட்டுமே அந்த 1 முக்கால் 1.25 முக்கால் அந்த சைஸில் உள்ள போஸ்ட்டு எல்லாமே அந்த வாலில் கைப்பிடி சேவர்லையே உள்ளே இருக்குது. எப்போ வேணாலும் ஃபியூச்சரில் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் இதை எடுத்து கட்டிடலாம். அப்புறம் பாருங்கள், நமது MM ரியல் எஸ்டேட், அதாவது MM ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள வீடு விற்பனைக்கு போடுறது, வாங்கிறது, வைக்கிறது எல்லா தகவலும் நம்மளுடைய சேனலில் வரும், பார்த்து பயன்பெறுங்கள். வீடோ இடமோ விற்பனைக்கு உள்ளதா, நம்மளுடைய இந்த MM ரியல்டர் சேனலில் உள்ள இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரில் கால் பண்ணுங்கள். விற்று தரப்படும், வாங்கியும் தரப்படும். தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ. நன்றி.